மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு இன்றைக்கி கவலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, சரிங்களா, இதனால் வருது. நிறைய பேர் உடல் உழைப்பு இல்லை, அதிகமாக சேரில் உக்காந்துகிட்டே இருக்கோம், நடக்கிறது இல்லை, அதனாலேயும் முட்டி வலி வரும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இதனால் அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது, சரியாக டைஜஷனே ஆக மாட்டேங்குது, சரிங்களா. அப்போது உடம்புல நிறைய கேஸு, அது எல்லாமே போய் பிடிக்குது. அதுக்கப்புறம் அந்த இடுப்போட போஸ்டர் மாறுது, லம்பாரில் L4 L5 அது எல்லாமே பிடிச்சிக்குது. ஆனால் அந்த இடத்துல இடுப்பில் வலி தெரியாது. அப்போ எனக்கு இடுப்பில் பிரச்சனை இல்லையே நம்ம யோசிக்கிறோம். அந்த பிரச்சனை அதுதான் தொடையில் காட்டும், சயாட்டிக்கா நரம்பு பிடிக்கும், முட்டியில் வலிக்கும், காஃபில் வலிக்கும், குதிகாலில் வலிக்கும், பாதம் வலிக்கும். ஆனால் நம்ம பிரச்சனை எங்கே இருக்குது? இடுப்பில் இருக்குது. இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்போது இடுப்பு நம்ம சரி பண்ணாலும் முட்டி சரியாயிடுமானா ஆகிடும். இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடம்போட வெயிட் அதிகமாக இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடாக தாங்கி தாங்கி நடப்பாங்க. அப்போ இந்த முட்டி வலி வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்காக அதில் தாங்கி தாங்கி நடப்பாங்க, அந்த முட்டி வலி வந்துடும். அப்போது அந்த உடம்பையும் நம்ம குறைக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் சில பேர் உடம்பு சாப்பாடு சரியாக எடுத்துக்கிறது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, சரியான சத்தான உணவு சாப்பிட்றது இல்லை. அதனாலேயே முட்டிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதில்ல, கால்சியம் கிடைக்கிறதில்ல. அப்போது அந்த முட்டி வலி வர ஆரம்பிக்குது.